வணக்கம் உறவுகளுக்கு. நான் ஒரு வீடியோ போடுறதுனாலே மக்கள்கிட்ட பேச நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் வருது மக்களே. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெண்ணுக்கு 21 வயது. இந்த 21 வயது பெண்ணுக்கு 50 வயதாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தவறாக நினைக்க வேண்டாம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசு. ஒரு பையனை நம்பி திருமணம் ஆகி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை 3 மாதம் இருக்குது. பெண் குழந்தை 3 மாதம். ஆனால் அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லி இப்போ காவல்துறை மூலமாக எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அந்த பையன் வேறு கல்யாணம் முடிச்சு போயிட்டார். இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ அனுப்புனாங்க, பார்த்தேன், நல்லா இருக்குது. அவர் அப்பா என்கிட்ட பேசினார். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நான் இதை சொன்னால் மக்கள் முதல்ல ஏற்றுக்குருவாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசும்போது இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த பெண் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள பெண்ணு உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சரி. ஏற்கனவே இப்போ 2-3 இடம் இருக்குது. இருந்தாலும் அவர் அப்பா பேசக்கூடிய அந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. மக்களை, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது பேரையோ ஊரையோ போட விருப்பம் இல்லைன்னா அதுவும் என்ற மாதிரி சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம், நம்ம உண்மையை பேசும்பொழுது சீக்கிரமாக முடியும். யாருக்காவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு இது எல்லாருக்கும் நான் போட முடியாது. ஒரு நாளைக்கு 1-2 பேருக்கு நான் போட முடியும். ஏன்னா அவங்க சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை ஏற்றுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏமாற்றி முடிக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தைய நாங்களே பார்த்துக்குறோம், அவன் போனேன் அப்போ போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு தாயும் பிள்ளையும் பிரித்த பாவம் நமக்கு வேண்டாம். சரிங்களா? அதனால் நல்ல மனதோட இந்த 3 மாத பெண் குழந்தையை ஏற்றுக்கிட்டு, நீங்கள் அந்த பொண்ணு ஒரு 10 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, அதனால் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் இருப்பாங்க. வயதோட இது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த பெண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா முதலாவது அவர் பேசுகிற பேச்சை கேளுங்க. இதை ஏன் இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா, விளம்பரத்துக்காக நினைக்கக்கூடாது, ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறேன். அதனால் தேவேந்திர குலத்தில் அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க, எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. அதனால தான் சென்னையில் ஒரு மாப்பிள்ளையை கேட்டாங்க. ஏன்னா அந்த மாப்பிள்ளை வந்து தேவேந்திரலாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நான் வேறு கொடுக்குறேன். ஏன்னா அவர் 30,000 எனக்கு பணம் கட்டியிருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து திருச்சியில் ஒரு பொண்ணை பார்த்தோம், தேவேந்திர குலம் அது வேணான்ட்டார். ஜாதி வேண்டாம், ஜாதி அவருக்கு முக்கியம். அப்படிங்கும்போது அந்த ஜாதி வேண்டாம்ங்கும்போது அவங்க இவங்க விரும்புகிறாங்க. அதனால தான் நான் இதை பண்ணுறேன். தயவுசெய்து பெண் வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் பணமே கட்ட வேண்டாம், வாங்க. ஆனால் உண்மையை பேசுங்க. எப்படி மாப்பிள்ளை வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மாப்பிள்ளை வீட்டில் ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா உண்மையை பேசுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தான் அங்கே கொடுக்குறேன். அதனால் தயவுசெய்து உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. நன்றி, வணக்கம். அவருடைய நன்றிப்பா. அவர் பேசுகிற இந்த ஆடியோவை நான் இதில் போடுறேன், கொஞ்சம் பாருங்கள். ஹலோ ஐயா வணக்கம். நான் சங்கரங்கோயிலேருந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து கணேசன் பேசுகிறேன். சொல்லுங்கய்யா. நீங்கள் ஆஃபீஸில் இப்போ தான் சொன்னாங்க. அதான் நாங்கள் உங்கள் ஒரு வீடியோ பார்த்து தாங்க நான் அன்னைக்கு நான் அந்த போட்டோ சொன்னாப்புலங்க, எல்லாம் ஏற்றி விட்டாப்புலங்க, அதை ஏற்றி அனுப்ப சொன்னாங்க பாப்பா. சரி சரி. இந்த சென்னையிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா, வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, இந்த ஏதோ பழக்கடை வச்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். அந்த இது எங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ராஜபாளையத்துக்காரங்க. ராஜபாளையமா? ஆமாங்க. இப்போ போட்டிருக்கோங்க, எங்கள் சொந்த ஊர் ராஜபாளையங்க. கோயம்புத்தூர்ல 25 வருஷம் ஆச்சுங்க. இங்கே தான் வந்து பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இங்கே வேலை பார்க்குறாங்க. சரி சரி. அது அது குழந்தை புரோக்கர் தாங்க. ஒரு 3 மாதம் தாங்க இருந்ததுங்க. அங்கே வந்து ஈரோட்டில் கட்டி கொடுத்துருந்தாங்க செட்டியாருக்கு. சரி. அதோட இப்போ எங்களை அதுவும் வந்து முதல்ல வந்து எங்களுக்காக கஷ்டத்தினால அது போச்சுங்க. 3 மாதம் வேணா ஒரு கை குழந்தையோட எங்க கூட தாங்க இருக்குதுங்க. சரி சரி. 3 மாதம் கை குழந்தையோட இருக்காங்களா? ஆமாம், எங்க கூட தான் இருக்குங்க. 2 மாதம் நாங்கள் தாங்க வளர்த்து விட்றோங்க 3 வருஷமா. ம். அவங்களும் பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்களும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ எழுதி வாங்கியாச்சுங்க. சரி. கோர்ட்டில் போட்டு வாங்கலையோ? இல்லை, அது கேஷன் வச்சு எழுதி வாங்கியாச்சுங்க. சரி சரி. இப்போ உங்கள் பொண்ணுக்கு வயசு என்ன? அந்த 2/7/2005னா பார்த்துக்குங்க எத்தனை வயசு ஆகுதுன்னு. சரி சரி. 2005ஆ? ஆ, சரி. அது வந்துங்க வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் சொல்லல மாட்டேங்க, சொல்லலைங்க. பொண்ணு வந்து ஆ
எங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய ஏத்துக்கிற மாதிரி பாக்குறாங்க. நாங்க வந்து வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு வசதியான ஃபேமிலி இல்லைங்க. நாங்க தறி ஓட்டுற தொழில் தாங்க நாங்க பாக்குற ஆளுங்க. சரி சரி. தறி ஓட்டுனா என்ன சமுதாயம்? தறி தெரியுமில்ல உங்களுக்கு? முதலியாரா? நாங்க தேவேந்திர குலங்க. தேவேந்திரகுலம். சரி. கதை போட்டு அனுப்பியிருந்தேன்லங்க. நீங்க அதெல்லாம் ஓகே. அந்த எந்த ஜாயினும் ஓகே. அவங்க வந்து பேரண்ட்ஸ் முதல்ல அங்க கூட ஏத்துக்குவாங்க. அவங்க எல்லாம் அவங்க அங்கேயே வர சொல்லிடுவாங்கன்னு சொன்னீங்க போட்டுருந்தீங்கல்ல. சரி சரி சரி. நாங்க அந்த அளவுக்கு எனக்கும் 55 வயசு தாங்க. உங்களுக்கு 55 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு 2005 2005 21 வயசு 2005 தானே? அண்ணன் ஒண்ணுங்க கூட பிறந்தவங்க. ஆ ஆ. அவன் பாண்டிச்சேரியில் அவனும் லவ் மேரேஜ் தாங்க பண்ணி 2 பிள்ளைய இருக்குங்க அவனுக்கு. ம் ம். அவன் அங்கே பாண்டிச்சேரி போவேன் வருவாங்க. இங்கே பாரு இங்கே இருப்பேன். எங்கள் கூட வந்து கோயம்புத்தூரில் அப்புறம் தங்கச்சி கூட இப்போ தான் வந்து கூட்டு போகிறாங்க அண்ணன் தங்கச்சி பிள்ளைய. சரி. அவன் அம்மா வந்து அந்த வைனிங் பார்த்தாவே வேலை தான் இங்கே பார்க்குங்க. அது ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு 250 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ 2005னா ஆ இப்போ வந்து 2005 இப்போ 2026 அப்ப 21 வயசு தான் பிள்ளைக்கு ஆகுதா? ஆமாங்க. சரி சரி. 21 வயசுல இப்ப 3 வயசுல குழந்தை இருக்கோ? இல்லைங்க 3 வயசு ஆகலைங்க. 3 மாசமா? ரெண்டு வயசும் இப்போ 2 மாதமா 3 மாதம் வாழ்ந்துனாப்புலங்க. ம் ம் ம். அந்த குழந்தையோட போட்டோ போட்டு விட்டுருக்காங்கல்லங்க. ஆ ஆ ஆ ஆ. அதான் அதை நீங்க சொல்றதுல நல்ல வரனா தெரிஞ்சதுங்க. அதாங்க அதுக்கு என்னன்னு கேட்டு பார்க்கலான்னு ஒண்ணும் பார்த்தேங்க. பிரச்சனை இல்ல. பண்ணித்தரேன் பண்ணித்தரேன். நாங்க வந்து கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் நாங்க இல்லைங்க. அந்த அளவுக்கு ம். ஏழ்மைப்பட்ட குடும்பங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி பண்ணித்தரேன். இந்த வாங்க நான் கூட உடம்புக்கு முடியாம தான் இருக்கிறேங்க. நான் ஒரு மாதம் வேலைக்கு கூட போக முடியலைங்க. சரி சரி சரி. அதனால உள்ளதை பேசி தாங்க நாங்க பேச முடியிருக்குங்க. அது நீங்க சொன்னதுனால நல்லதா தெரிஞ்சுங்க. அதனால கேட்டேங்க. சரி சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெடி பண்ணி தரேன். இன்னைக்கு. அதான் நேரடியாகவும் பேச முடியாது. நீங்க தான் கூட பேசியா நம்ம அங்கங்க போன் பேச முடியும். அவங்களும் இங்க பேசிக்க முடியும். ம் 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 ம். இங்க கோயில்பட்டியில கூட ஒரு அக்காட கொடுத்துருந்தாங்க புறக்க. அதை வந்து அவங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்ககிட்ட வந்து. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, ஆ அவரு வந்து கவுண்டரு. பன்னியர் ஆ கவுண்டரு. சரிங்க அவருக்கு வந்து தேவேந்திரகுலம் வேணான்னு சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா. நீங்க கேக்குறீங்க. இப்ப தேவேந்திர குலத்துக்கு வந்து யாரு சம்மதம் சொல்றாங்களோ, ஆ அத நான் உங்களுக்கு தரேன். நிறைய என்ட்ட இருக்கு. நான் சரிதானா? நீங்க வேற ஆ யார்ட்டயும் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்க பணம் கட்ட வேண்டாம். சரிங்க. சரிதானா? ஆ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய பொண்ணு 21 வயசு ஆகுது. 3 மாசம் கை குழந்தையோட இருக்கிறாங்க. சரிதானா? என்ன ஆமா. படிச்சிருக்கு உங்க பொண்ணு? 10th படிச்சிருக்குங்க. 10th படிச்சிருக்குது. ஆமாங்க. சரி. இப்ப நான் அடுத்து என்ன கேட்கிறேன், ஒரே நிமிஷம். ம். சரிங்கய்யா. இப்போ உங்க போட்டோவ பார்த்தேன். ஆ எனக்கு அனுப்பி வச்சிருப்பா. உங்க போட்டோலாம் பார்த்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ இப்போ உங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்குது. நகை ஒண்ணும் போட சூழ்நிலை இல்லன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணோட கூட பிறந்த ஒரு அண்ணனா? ஆமா ஒரே அண்ணன் தாங்க. எங்களுக்கு வந்து எங்க அம்மாலாம் இறந்துட்டாங்கங்க. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கங்க. சரி. இப்ப நானும் நீங்களும் ஒய்ஃப் வந்து அனாதை தாங்க. சரி நீங்களும் உங்க வீட்டம்மாவும் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் பையன் என்ன பண்றான்? அவன் வந்து கல்யாணம் தான் முடிச்சிட்டு பாவம் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏதோ இந்த டெலிவரி வேலைக்கு போறாங்க. சரி சரி. கஷ்டப்பட்ட குடும்பம். சரி. ஆமாங்க. அவன் வந்து அவன் ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டத்துல பட்டுக்கிட்டு இருக்கான். ம் ம். சரி 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 சரி. டெலிவரி வேலைக்கு போய்க்கிட்டு நம்ம கூட அவனும் ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டு தான் கிடக்குறாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ. நம்ம வந்துங்க ஐயா அந்த பிள்ளைய வளர்த்து விட்டோம். சரி பிரச்சனை இல்லைங்க. நம்ம நெடுநாளைக்கு வந்து நாங்க வந்து இருந்து பார்க்க முடியாது இல்லைங்க. நாளைக்கு அந்த பிள்ளையோட லைஃப் வந்து ம் ஒத்தனை வருஷம் இருக்குல்லங்க. ம் 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 ம். படிக்க வைக்கணும் செய்யணுங்க. அப்படிங்க அதுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா தாங்க முடியுங்க ஒரு ஆம்பளை துணை. ம் ம் ம். கண்டிப்பா. அது என்ன சொல்லுங்க 30 வயசு 35 40 அது பிரச்சனை இல்லப்பா. எனக்கு வந்து நல்ல முறையா வந்து ஏத்துக்கணுங்க. ஏதாவது நகை நட்டுல யார் ஏத்துவான்னு நம்மளும் பயம். இப்ப உங்க பொண்ணுக்கு 21 வயசு. ஆனா அவருக்கு 47 வயசு. இருந்தாலும் நீங்க சம்மதம்னு சொல்லியிருக்கீங்க. ஆ நான் என்ன சொல்றோம்னா, நெறைய இருக்குது. ஒண்ணும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆ இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? உடனே நான் பண்ணி தரேன். இப்ப நீங்க இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. எந்த கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருக்கோங்க நாங்க வந்துங்க. சரி சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ நான் இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல தான் நான் இருக்கிறேன். சரிங்க. இப்ப பார்க்கணும்னா அங்க வர சொல்லிடலாம். அப்படித்தானே? நீங்க எப்படினாலும் பேசிட்டு அவங்களும் எங்களை கால் பண்ண சொல்லுங்க. நாங்க கிளியரா பேசிட்டு நீங்க என்னன்னாலும் முடிவு எடுத்துக்கலாங்க. நாங்க வர சொன்னாலும் வரோம் நாங்க. சரி. ஆனா நீங்க ஸ்டேஷன் மூலியமா எழுதி வாங்கியிருக்கீங்க. ஆமா அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. எந்த இதுக்குமே பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து அவங்க கல்யாணமே முடிச்சு போயிட்டாங்க. ஓ! அவரு வேற கல்யாணம் முடிச்சு போயிட்டாரோ? ஆமாங்க. சரி ரைட். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கய்யா. ஆ நான் உங்களுடைய விவரத்த சொல்றேன்.
சரிங்க. நான் சொல்லி யாருக்கு சம்மதிக்கிறாங்களோ 21 வயசு பொண்ணுக்கு வயசு வித்தியாசம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 வரைக்கும் படிச்சிருக்காங்க. வசதி எதுவுமே கிடையாது. குழந்தையோட ஏற்றுக்கணும். சரிங்க. ஆமாங்கய்யா. இந்த 3 வயசுல ஆணா பெண்ணா? யாருங்க? உங்க மகாளுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை தாங்க. பெண் குழந்தை தான் இருக்கு. சரி ஆ. சரி சரி அந்த சரி. புள்ள நான் எவனும் முக்காவாசி அது எங்க கூட தான் கிடக்குதுங்க. ம் ம். இந்த என்னாலும் அது அவ அம்மா 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 பார்த்தா அம்மா கூடயும் போய்க்கிறோங்க வந்துக்கிறோங்க இங்கேயும் வந்துக்கிறோங்க. யார் அம்மாவோட? இல்ல இது எந்த எங்க கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. விடிய விடிய இங்கே தான் இருந்துச்சுங்க எங்க கூட. ம் ம். நாங்க அதுக்குல இருந்து சோமனூர்ல இருக்கிறோங்க. சோமனூர் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் தெரியும் தெரியும். அது இருக்குது கருமத்தம்பட்டியில இருக்குதுங்க 1 கிலோமீட்டர்ல. சரி. அவங்க அண்ணன் கூட அண்ணன் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. ம் ம். இந்த வேலை நாங்க வேலைக்கு போய் ஒய்ஃப் வேலைக்கு போற நேரத்துல வந்து தூக்கிட்டு போயிடுவாப்புல அவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க இப்ப பேசுற பேச்சு வந்து அருமையா பேசுறீங்க. அதனால உடனடியா நான் முடிச்சு தரேன். சரிங்க. சரிண்ணா? இன்னொரு 10 நாளையில எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு இந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில முடிச்சு விட்டுருவோம். சரியா? ஓகேங்க. சரிங்க. ஆமா. இப்ப யூடியூப்ல வந்து நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி முடியாததெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு விடுறேன். எங்க அண்ணன் கூட விருதுநகர்ல தாங்க இருக்காப்புலங்க. சரி. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆ. இப்போ எங்க இங்க வந்து ஒரு பையன் இருக்கிறான். ஆ. அவனுக்கு முதல் மனம்தான். சரிங்கய்யா. நான் அந்த பையனை நான் பேசி உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மனமும் முறமும் அவங்க விருப்பத்தோட நம்மளோட இது பண்ற மாதிரி இருக்கணுங்க. அதனால தான் அவங்க கூட சொன்னதுங்க. இல்லைங்க, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பையன். ஆ. கொஞ்சம் சும்மா அதாவது பையன் வந்து பாத்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். சரிங்க. நான் உங்களை உள்ளதை சொல்லிடுறேன். 2 வீடு இருக்கு, நிலம் இருக்கு, 2 ஏக்கர் இடம் இருக்கு. ஆடு ஆ. 10 50 ஆடு வச்சிருக்காங்க. கிராமம் தான். நல்ல அருமையான பையன். அவனும் நமக்கு தேவன் தான். வந்துங்க எங்களுக்கு உதவி பண்ண வேண்டாங்க. அவங்க வந்து நல்ல முறையா இருந்தா போதுங்க. அவ்வளவுதாங்க சொல்றேன். சரி சரி சரி. இப்ப அவனும் தேவேந்திர, அந்த பையனும் தேவேந்திரோட நல்ல அருமையான டைப்பு. சரிங்கய்யா. நான் அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லுவேன் என்ன? இப்ப எந்த பிள்ளையா பெத்தவங்களா இருந்தாலுங்க கஷ்டப்பட்ட குடும்பம் இருந்தாலும் பெத்த பிள்ளை தாங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சரி. இப்ப அந்த பையனை பாக்கிறதுக்கு நீங்க வந்துடலாமா? நான் நீங்க உங்களுக்கு எப்ப சம்பாதிட்டாங்கன்னா. நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க. எங்கனாலும் நாங்க வர ரெடிங்க. சரி. நானே இன்னைக்கே நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆ. சரிங்கய்யா. சரிங்க. ரொம்ப நன்றி நன்றி. சரி. தேங்க்ஸுங்க. சரிங்க. சரி.